செயல்பட்டு சமுதாய பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் யாசிர் கான் அவர்களுடைய இந்த மனவிழாவில் இங்கே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, எஸ்டிபிஐயை பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டு பதவிகளை பெற வேண்டும் அல்லது புகழை பெற வேண்டும், பணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி அல்ல. ஏனென்றால் மணமகன் யாசிர் கானை இங்கே வாழ்த்துகிற போது அவர் செயல்படுகிற இந்த பணிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்கிற காரணத்தினால் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எஸ்டிபிஐ என்கிற இந்த அரசியல் பேர் இயக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம் சமுதாயத்தை எல்லா துறையிலும் முன்னேற்றுவதற்கு போராடுகிற, அதற்காக குரல் கொடுக்கிற, அதற்காக அரசியல் தளத்தில் முயற்சி செய்கிற தேசிய அளவிலான ஒரு அரசியல் பேரியக்கம் இல்லை என்கிற ஒரு வெற்றிடத்தை நிரப்புகிற முகமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. 800 ஆண்டு காலம் இந்த இந்தியாவை ஆண்ட இந்த முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவில் வாழ்கிற அத்துணை சமுதாய மக்களை விட, தலித்துகளை விட, பழங்குடியின மக்களை விட, ஏனைய எல்லா சமுதாய மக்களையும் விட கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசியல் அதிகாரத்தில், பாதுகாப்பில், அத்துணை துறைகளிலும் இன்றைக்கு பின்தங்கிய ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மாத்திரமல்ல, இந்தியாவுடைய ஆட்சியாளர்களால் நியமித்த கமிஷன்கள் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் எல்லா துறைகளிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை ஒரு முன்னேறிய ஒரு சமுதாயமாக மாற்ற வேண்டும், அதற்காக அரசியல் தளத்தில் என்று போராட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற அந்த அரசியல் பேர் இயக்கத்தில் சகோதரர் யாசிர் கான் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளராக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசியல் பேர் இயக்கத்தில் அவர் பணியாற்றுகிற காரணத்தினால் அவர் பொருட்களை சம்பாதித்து விட முடியாது, மாறாக இதற்காக அவர் செலவழிக்கத்தான் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அரசியல் பேர் இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் அரசியலில் ஒரு தூய்மையை, ஒரு ஒழுக்கத்தை, இன்னைக்கு அரசியல் என்பது சாக்கடையாக காரி உழக்கூடிய விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. லஞ்சம், லாவணியம், ஊழல், ஒட்டுமொத்தமாக சொல்வதென்றால் சாக்கடை என்கிற வார்த்தையால் அதை வர்ணிக்குகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முன்மாதிரி, உண்மையான ஒரு அரசியலுக்கு முன்மாதிரியை அல்லாஹ்வுடைய வேதத்தை பெற்ற நம்மை தவிர வேறு யாராலும் இந்த உலகத்திற்கு, இந்தியாவிற்கு காட்ட முடியாது என்கிற அமைப்பில் இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அன்பிற்குரிய சகோதரர் யாசிர் கான் அவர்கள் திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமண வாழ்க்கையை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிற பொழுது சொல்கிறார், "வமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா" என்று குர்ஆன் ஷரீஃபில் திருமண வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். திருமண வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? எல்லோரும் திருமணம் முடிக்கிறோம். ஒரு நாளைக்கு 30 திருமணங்கள் நடைபெறுகிறது அல்லது 50 திருமணங்கள் நடைபெறுகிறது. ஆனால் திருமணத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் மிக குறைவு. திருமணத்தில் ஈடுபடுகிற மணமக்களுக்கும் தெரிவதில்லை, குடும்பத்தார்களுக்கும் தெரிவதில்லை. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார், ஒரு ஆணையும் பெண்ணையும் படைத்து திருமண வாழ்க்கையின் மூலமாக அவர்களை ஒன்றிணைப்பதனுடைய நோக்கத்தை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. லிதஸ்குனு இலைஹா, ஒரு பெண்ணின் மூலமாக அந்த ஆண் மன நிம்மதியை பெற வேண்டும், சந்தோஷத்தை பெற வேண்டும், மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று திருக்குர்ஆன் ஷரீஃப் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், உலகத்திலே நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிற இந்த மன நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக உலக அளவில், சர்வதேச அளவில் குடும்ப வாழ்க்கை என்பது சிதிலமடைந்து மோசமாகி சின்னாபின்னமாகி இன்னைக்கு அத்துணை பேர் ஒட்டுமொத்த தலைவர்களும் சமுதாய மக்களும் கவலைப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை
இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை இன்றைக்கு புறக்கணிக்கிற காரணத்தினால் ஒட்டுமொத்த சமூகமும் இன்றைக்கு கலாச்சார சீரழிவில் எல்லோரும் கவலைப்படுகிற ஒரு சூழலில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய கலாச்சாரம் பின்னோக்கி போய் பேஷன் என்பது எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையை முதற்கொண்டு குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் ஈடுபட்டு விட்டால் குழந்தை பெறாமல் இருப்பது கூட இன்றைக்கு பேஷனாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமண வாழ்க்கையிலே நாம் சொல்வோம் தனாகஹு வ தவாலது வ தகஸ்ஸரு, நீங்கள் திருமணம் புரியுங்கள், குழந்தைகளை அதிகமாக பெற்றெடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் திருமண மஜ்லிஸிலே இந்த ஹதீஸை இங்கே நாம் ஓதி காட்டுவோம், குத்துபாவிலே இமாம் அவர்கள் ஓதி காட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு பேஷன் என்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இஸ்லாமிய கலாச்சாரம் நபிகளார் அவர்களுடைய போதனைகள் இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு குழந்தை பெறுவது என்பது இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழலாக இன்றைக்கு 105 வருடம் காலமாகிவிட்டது என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்து விட்டு வாழ்ந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய மனநிலை இன்றைக்கு சமூகத்திற்கு வந்துவிடுமோ என்று கவலைப்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு குழந்தையோடு போதும், 2 குழந்தையோடு போதும். சகோதரர்களை, இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை வைத்து இதை பார்க்கிற ஒரு சூழல் நமக்கு வர வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்றை நான் சுட்டிக்காட்டுகிறேன். பிரிட்டிஷனுடைய பாராளுமன்றத்தில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை, இஸ்லாத்தினுடைய முன்னேற்றத்தை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று சொல்லக்கூடிய ஒரு விவாதம் இங்கே நடைபெறுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் பிரிட்டிஷனுடைய பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷனுடைய ஒரு உள்துறை மந்திரி கிளாட்ஸ்டோன் என்று சொல்லக்கூடியவர் அவர் எந்திரித்து சொல்லுகிறார், முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை, அவர்களுடைய ஆதிக்கத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் 2. ஒன்று, முஸ்லிம்களுடைய அந்த ஜுமா என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையில் வாரத்திற்கு ஒரு நாள் பள்ளிவாசலில் நடைபெறுகிற அந்த பயான், இதுதான் முஸ்லிம்களை உணர்வுபூர்வமாக ஒன்றுபட செய்கிறது. அதை நாம் சீர்குலைக்க வேண்டும். இன்னொன்று, முஸ்லிம்கள் தங்களுடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய அந்த குர்ஆன், இந்த குர்ஆனுடைய சிந்தனையை, குர்ஆனுடைய கலாச்சாரத்தை, குர்ஆனுடைய போதனையை முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருந்து இப்படி கிழிக்க வேண்டும் என்று சொல்லி குர்ஆனை சுக்குநூறாக கிழித்து காட்டி அங்கே அவர் உரை நிகழ்த்துகிறார், தனது ஆலோசனை வழங்குகிறார். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் விரும்புவது கூட முஸ்லிம்களிடத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். குர்ஆனுடைய கலாச்சாரத்தை விட்டு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். முஸ்லிம் பெண்களிடத்திலே அவர்களுடைய கலாச்சார பண்புகள், கலாச்சார ஒழுக்கங்கள் அவர்களிடத்தில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டமிட்ட சதி உலகளாவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் பலியாகிவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய செய்தியினை இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த திருமண வாழ்த்துறையிலே உங்களிடத்திலே நான் சொல்லி, திருமண வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் யாசிர் கான் அவர்கள் இன்றைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய மணப்பெண்ணை கரம்பிடிக்கிறார்கள். அதே போல அன்பிற்குரிய சகோதரர் அலி பாதுஷா அவர்கள் சஹாரா பானு என்று சொல்லக்கூடிய மணாலியை இன்றைக்கு கரம்பிடிக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை திருக்குர்ஆன் ஷரீஃபில் நான் மேலே சுட்டிக்காட்டிய, அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய திருமணத்தினுடைய உண்மையான நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த மன நிம்மதியை, சந்தோஷத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் அனைவர்களும் அவர்களை நாம் வாழ்த்துவோம். அன்பிற்குரிய சகோதரர்களை, எல்லோரும் மணமக்களை வாழ்த்துகிற பொழுது சொல்வார்கள், கடலும் அலையும் போல வாழ்க, கண்ணும் இமையும் போல வாழ்க, நகமும் சதையும் போல வாழ்க என்றெல்லாம் எத்தனையோ வாழ்த்துக்களை பாடுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், திருமண தம்பதிகளுக்கு உதாரணமாக குன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லகுன்ன, மணமகனுக்கு மணமகன், மனைவிக்கு கணவன் ஆடையாக இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்க வேண்டும். இது கணவன் மனைவிக்கு இஸ்லாம் சொல்லி காட்டக்கூடிய ஒரு இலக்கணம். இது போன்ற ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் அணிகிற ஆடையை வைத்திருந்தால் ஒரு மனிதனுக்கு மதிப்பு ஏற்படுகிறது. நாம் அணிகிற ஆடை நமது மானத்தை பாதுகாக்கிறது. நாம் அணிகிற ஆடை நமது உடலிலே இருக்கக்கூடிய குறைகளை மக்களுக்கு மத்தியிலே மறைக்கிறது. இதே போல கணவனுடைய குறைகளை மக்களிடமிருந்து மறைக்கக்கூடிய ஆடையாக மறைத்து கொள்ள வேண்டும். மனைவியினுடைய குறைகளை மக்களிடமிருந்து மறைக்கக்கூடிய ஆடையாக கணவன் திகழ வேண்டும். கணவனுடைய மானத்தை, மரியாதையை, கண்ணியத்தை பாதுகாக்கிற ஆடையாக மனைவி திகழ வேண்டும். மனைவியினுடைய கௌரவத்தை, கண்ணியத்தை, மானத்தை, மரியாதையை பாதுகாக்கக்கூடிய ஆடையாக கணவன் திகழ வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என நான் வாழ்த்துவதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த அந்த வாழ்க்கையை சொல்லி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். பாரக்கல்லாஹு லக்கும் லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனக்குமா பில் கைர். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா உங்களுடைய அக வாழ்க்கையிலும் உங்களுடைய புற வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தந்தருள்வாராக. எல்லா நல்ல காரியங்களிலும் உங்கள் இருவரையும் மன தம்பதிகளாகிய கணவன் மனைவியாகிய உங்கள் இருவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா நல்ல காரியங்களில்
சேர்த்து வைப்பார்கள். சண்டை, சச்சரவு, பிரச்சனை, தேவையற்ற விவாதங்கள், இது போன்ற கெட்ட காரியங்களில் ஈடுபடாமல், ஹராமான விஷயங்களில் உங்களை ஒன்று சேர்க்காமல், நல்ல காரியங்களில் கணவன் மனைவி ஆகிய உங்களை சேர்த்து வைப்பானாக என இந்த 2 மன சம்பதிகளையும் நான் வாழ்த்துவதோடு, இந்த மார்க்கத்திற்காக, சமுதாய முன்னேற்றத்திற்காக, இழந்து போன நமது அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு போராட்ட அரசியலை மையமாக கொண்டு இன்னைக்கு போராடுகிற அரசியல் பெரியமான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய வெற்றிக்கும் நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள்